பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு எதை பத்தி கேள்வி கேட்கலாம்னு வந்திருக்கியா, இல்லை எதை பத்தி பேசணும்னு விரும்புற? இன்னைக்கு இந்த மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு பைபிள் என்ன சொல்லுது, அந்த மாதிரி பேசுறது நல்லா இருக்கு. அது சரிதான். ஏன்னா உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஆலோசனைகள் வேதம் சொல்லுது. அதே நேரம் சிறு பிள்ளைகளை பத்தி பேசும்போது பெற்றோர்களையும் இணைத்து பேசுறது தான் நல்லதா இருக்கும். அப்பதான் அது பிரயோஜனமா இருக்கும். சரி, பைபிள்ல சிறு பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு ஏசப்பாவே முக்கியம் கொடுத்து பேசியிருக்காரு. அப்படி ஒரு சம்பவம் உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த 5 அப்போ 2 மீன். அந்த 2 மீன் யார் கையில இருந்துச்சு? ஒரு சின்ன பையன். அந்த பையன் கொடுத்ததுனாலதான் அவனோட ஆசீர்வதிச்சு 5000 பேரை போஷிச்சாரு. அது நல்ல ஒரு சம்பவம். அப்படி சிறு பிள்ளைகளா ஆண்டவர் நேசிச்ச சம்பவத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த சீசர்கள் சின்ன பிள்ளைகள் ஏசப்பட்ட போகும்போது சீசர்கள் அதட்டுவாங்க, அதாவது நீ போக கூடாதுவாங்க. சின்ன பிள்ளைங்க வரக்கு நீ தடை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வசனத்தை அவனுக்கு முக்கியப்படுத்தி வாசிக்கும் பாரு. சிறு பிள்ளைகளை ஏசப்பா எவ்வளவு முக்கியப்படுத்தினாருன்னு பாரு. மார்க் 10:13 இருந்து. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சின்ன பிள்ளை, நீங்க வரக்கூடாது, போ அப்படின்னு நாட்டாங்க. அப்ப ஏசப்பா எப்படி பாக்குற பாருங்க. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்துன்னு இருக்கு. அப்ப ஏசப்பாவுக்கு என்ன செய்யல, பிடிக்கல, அவருக்கு கோபம் வருது. விசனம்னா கோபம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாரு. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகளை போலதான் தேவனுடைய ராஜ்யம்னே சொல்றாரு. அப்ப எவ்வளவு முக்கியப்படுத்துறாரு பாரு. எவனாயும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் மத்தேயு 18 சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் இன்னும் சொல்றார். சிறு பிள்ளைகளுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இடர்கள் உண்டாக்கூடாதுங்கிற. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குனா என்ன செய்யணுமா, அவன் கழுத்துல இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்துல போடுவது நலமா இருக்கும் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனே அப்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார். அப்ப சிறு பிள்ளைகளை குறித்து இயேசு அப்பாவை எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை சொல்லி முக்கியப்படுத்திருக்காரு பத்தியா. அதுல சிறு பிள்ளைகள் முக்கியமானவங்கன்னு தெரியுது. அதே நேரம் சிறு பிள்ளைகளும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்காரு. சிறு பிள்ளைகளும் நிறைய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்திருக்காங்க. அதுவும் வேதத்துல இருக்கு. அது உனக்கு ஏதாவது சம்பவம் ஞாபகம் வருதா? அப்ப சொன்னிய 5 அப்போ 2 அது ஒரு சம்பவம். ஒரு சிறு பையன் அவன் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கான், ஏசப்பா பேசுறத கேட்டிருக்கான். கிட்டத்தட்ட 3 நாள் இருந்திருக்கான். அவனுக்கு கொடுத்த அம்மா அப்பா அவனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க சாப்பாடு. அதை சாப்பிடாம வச்சு சீஷர் கேட்கும் போது கொடுத்துட்டான். அப்ப அந்த அளவுக்கு அவன் கொடுத்ததுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்க நடக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்கா? இல்ல, இன்னொன்னு ஞாபகம் இருக்கலாம். பழைய பாட்டுல இருக்கு, ஒரு சிறு பெண். அந்த சத்திரத்துல பாத்தீங்கன்னா சிறு பெண் 2 ராஜாக்கள்ல இருக்கு 5 அதிகாரத்துல. அதாவது இஸ்ரவேல் தேசத்துல இருந்து அந்த சீரியா தேசம் சிறை பிடிச்சிட்டு போயிடும். அப்போ ஒரு சிறு பெண்ணை அந்த நாட்டுக்கு பெரிய படைத்தளபதி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன் கொண்டு போய் வீட்டுல வச்சு பணிவிடை செய்ய வச்சிருப்பான். அந்த நாகமானுக்கு பெரிய குஷ்டரோகம். அவன் அந்த நாட்டுல எவ்வளவு வைத்தியம் உண்டோ அவ்வளவு செஞ்சு பார்த்துட்டான். ஆனா அவனுக்கு என்ன செய்யல, சோகமே ஆகல. ஆனா அந்த ஒரு சிறு பெண் தைரியமா எங்க நாட்டுக்கு போங்க, எங்க தீர்க்கதரிசி சோகமாக்கிடுவார்னு ஆணித்தரமா சொல்றான். அப்படி எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்ப அவளுக்கு அந்த ஏசப்பா மேல, அந்த ஆண்டவர் மேல அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கு. அது சொன்னதுனால அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கு. அவன் மட்டும் அந்த சீரியருக்கு ஒரு ரட்சிப்பு வந்ததுன்னே பைபிள் சொல்லுது. அதே போல இன்னொரு சம்பவம் இருக்கு. ஏலி பிள்ளைகள் மோசமானவன். ஆனா அங்க ஏலிக்கு ஆலயத்துல கூட சாமுவேலை விட்டுறா. அந்த பையனை சின்ன பையன்ல ஆண்டவர் கொடுத்ததுனால 1 சாமுவேல் 3 வாசிப்பாரு. ஆண்டவர் சின்ன பிள்ளை சாமுவேல்கிட்ட பேசிதான் ஆசாரிய குடும்பத்துக்கு வர ஒரு பெரிய எச்சரிக்கையே கொடுக்கிறார். அப்போ சின்ன பிள்ளைங்க ஆண்டவர் என்ன செய்யல, அப்பமா நினைக்கல. அவர் அவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்காரு. இவங்க மூலம் ஆசீர்வாதம் வந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெற்றோர்கள் நிச்சயமா பின்னால காரணமா இருக்காங்க. ஏன்னா பெற்றோர்கள் சொல்லி கொடுத்ததுனாலதான் அந்த பிள்ளைகள் இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. நல்ல விஷயத்தை பெற்றோர்கள் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அதனாலதான்
நீ பாத்தீங்கன்னா அந்த அஞ்சப்பம் பையனுக்கு நீ கொடுக்கணும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல அந்த சின்ன பொண்ணுக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரு, செங்கடலை எப்படி பழந்தாரு, அவர் அற்புதமானவர்னு அந்த பிள்ளை மனதுல பதிஞ்சதுனாலதான் அவர் தைரியமா சொன்னா. சின்ன சாமுவேலுக்கு சின்ன வயசுலயே ஆலயத்தை கொண்டு விட்டுட்டாங்க. அப்ப சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சின்ன வயசுலயே நம்ம ஆண்டவரை பத்தி நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகள் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதனாலதான் பைபிள்ல 2 வசனம் பெற்றோர்களுக்கு சொல்லுது பாரு, அதை நம்ம வாசித்தோம்னா பெற்றோருக்கு பிரயோஜனமா இருக்கும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசணும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, நீங்க நான் கூட எல்கேஜி படிக்கும் போது நைட்டு தூங்கும்போது நீங்க எனக்கு கதை சொல்லி கொடுப்பீங்க, பைபிள் கதைலாம். டெய்லி அவ்வளவு கதையும் உனக்கு சொல்லிதான் ஞாபகம் இருக்காது. அதோடதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எல்லா வேதத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதான் இந்த பைபிள் சொல்லுது, கரெக்டாய் பேசணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் அதே வார்த்தையை சொல்றாரு பாரு. 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்க போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொடுக்கிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அப்ப சின்ன வயசுலயே நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி நல்ல ஒழுக்கங்களை பெற்றோர்கள் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்த்தா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், அவன் ஆபிரகாம் என் கட்டளைகளை என் பிள்ளைகளுக்கு கர்த்தா போதிப்பான் அப்படின்னு நம்பிக்கையா சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படி சொல்லல, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், எப்படி உயர்த்தணும், இப்படிதான் செய்யறாங்க. அதனால உலகம் தான் பெருசா தருது. ஆனா உலகத்தை விட படிக்க வைக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா அதை விட முக்கியம் பிள்ளைகளுடைய ஆத்மா, அவங்க பருவத்துக்கு வரணும். அதுக்குரிய முயற்சி என்ன செய்யணும்? நிறைய பெற்றோர்கள் எடுக்க தவறுறாங்க. அதை செய்யணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி சொல்லிக் கொடுக்காத பிள்ளைகள்னால பல அழிவுகள் வந்ததும் வேதத்துல இருக்கு, தெரியுமா? யார் உனக்கு ஞாபகம் தான் சொல்லு. ஒரு சிறுபெண். அப்போ அங்க பாரு, அந்த தாய் அவருக்கு அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது, நடனம் ஆடுறா. என்ன வேணும் ராஜா கேட்டவொடனே அம்மாட்ட போய் கேட்க போறா. அம்மா எப்படி சொல்லி கொடுக்க போற? யோவான் ஸ்நானகனின் கதையை கேளு. அந்த பிள்ளை அதை கேட்டுட்டு, அப்ப சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? பெற்றோருடைய ஒரு துரு உபதேசம். அதே மாதிரி நீ 1 சாமுவேல் 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளும் ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான். அவங்களும் நல்ல ஆண்டவருக்குள்ள வளர வேண்டிய பிள்ளைங்க பேரியாளின் பிள்ளைகளா போய் அழிஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு சம்பவம் உனக்கு இருக்கு, தெரியுமான்னு தெரியல. 2 ராஜாக்கள்ல 2ஆம் அதிகாரத்துல எலிசா வரும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் பிள்ளைகள் மூட்டை தலையா இப்போ அவன் சதிச்சோட கரடி அனைவரும் கொண்டு போட்டான். அப்ப பாரு, சின்ன வயசுல இந்த மாற்றுத்திறனாளிகளை என்ன செய்யக்கூடாது? ஏளனம் பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. நீ அவங்களுக்கு முன்மாதிரியா அப்படி செய்யக்கூடாது. அவங்களுக்கு உதவி செய்யணும். நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க. ஆனா ஏசப்பா அவங்களெல்லாம் நேசிக்கிறார். குஷ்டரோகி கூட தொட்டார் பத்தியா? அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்களுக்கு மேல அன்பு காட்டி அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். அற்பமா நம்ம நினைக்க கூடாது. அப்படி நல்ல பழக்கங்களை என்ன செய்யணும்? சின்ன வயசுலயே பழகணும். அப்போ நீ படிக்கும் போது இப்போ நிறைய பிள்ளைகள் எதுக்கு அடிமையா இருக்காங்க? மொபைல் இருக்கு, டிவி. இப்போ ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம்ல வந்திருக்கு. அது எல்லாரும் அங்கி போட்டுருக்கு. எங்க ஸ்கூல்ல கூட நிறைய பேர் விளையாடுறாங்க. பாத்தியா? அதுக்கெல்லாம் அடிமையாக கூடாது. அதிக நேரம் செல் பார்த்தா கண்ணுக்கு கேடு, டிவி பார்த்தா கேடு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏதோ படிப்பு சம்பந்தமா முக்கியமானதை பார்த்துக்கிடணும். மற்றபடி ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது டிவி செல்போன்லாம் கிடையாது. இப்ப உங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஆபத்து. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதுல அடிமையாகி கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் நிறைய அதனால கெட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா என்ன செய்யணும்? இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாது, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது, வீட்டுல அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் நல்ல பழக்கங்களை பழக மாட்டாங்க. அதனால நம்ம குடும்பம் ஒரு நல்ல சாட்சியா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழணும். உங்க படிப்புல கவனம் செலுத்தணும். அதனால நீங்களும் அப்படி செய்யணும். செஞ்சுட்டு மற்ற பிள்ளைகளுக்கு இதை என்ன செய்யணும்? சொல்லணும். அதனாலதான் பெற்றோர்களுக்கு சொல்றாரு, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் விடாது இருப்பான். பிள்ளைகள் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீர்கள். பிள்ளைகளும் சரியா இருக்கணும், பெற்றோர்களும் சரியா இருக்கணும். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்படின்னா ஒரு நல்ல குடும்பமா, ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமா இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம முன்மாதிரியா என்ன செய்யணும்? இருக்கணும். நீ உன் ஃப்ரெண்டு கிட்டையும் உனக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இயேசுவை பத்தி என்ன செய்யணும்? சொல்லணும். அம்மா அப்பா கீழ்ப்படியணும். அம்மா அப்பாவுக்கு முடிஞ்ச வேலைகளை செஞ்சு கொடுக்கணும். நல்லா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். சரியா?
உன்ன மாதிரி மற்ற பிள்ளைகளும் இருக்கணும். நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போற கடைசியா? நான் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடாதீங்க, இந்த மாதிரி இயேசுவை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, எல்லாம் படிங்க சொல்லிட்டியா? சரி, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.